திருவள்ளூரில் அரசு கையகப்படுத்திய இடத்திற்கு பணம் கொடுக்க லஞ்சம் பெற்ற நில எடுப்பு தனி வட்டாட்சியர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். 75,000 லஞ்சம் வாங்கிய போது வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திருவள்ளூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்த பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கான ஏற்பட்டு தொகையும் அரசு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் போலிவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை அரசு கையகப்படுத்தி இருக்கிறது. அந்த நிலத்திற்கு ரூபாய் 45 லட்சம் ஈர்ப்பு தொகையை அரசு அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த தொகையை வழங்குமாறு நிறுவனத்தின் சார்பில் பலமுறை நில எடுப்பு தனி வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சனிடம் கேட்டும் அவர் காலதாமதம் செய்து வந்ததாகவும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஏற்பட்டு தொகையை ரூபாய் 45 லட்சத்தை கொடுப்பதாக கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களிடம் ரசாயனம் தடவிய 75,000 ரூபாயை தனி வட்டாட்சியர் எட்வர்டிடம் கொடுக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தாசில்தாருக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க இடைத்தரகராக கோமதி நாயகம் மற்றும் துரை ஆகியோரது உதவியுடன் நிறுவன ஊழியர்கள் தாசில்தார் எட்வர்ட் வில்சனிடம் கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனி வட்டாட்சியரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தாசில்தாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட 75,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றி லஞ்ச ஒழிப்பு போலீசார் இடைத்தரகர்களாக செயல்பட்ட கோமதி நாயகம் மற்றும் துரை ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணையில் இதுவரை அரசு நிலத்திற்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு இது போன்ற எத்தனை பேரிடம் எவ்வளவு ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறீர்கள் என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் துருவி 3 பேரிடம் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சுதாகர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.